Hi everybody, நான் உங்கள் ஜேபி சார் வெல்கமிங் யூ ஆல் ஒன்ஸ் அகெயின் டு திஸ் வண்டர்ஃபுல் ஃபிசிக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் sea லெவல், கடல் மட்டத்தில் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எவ்வளோ இருக்கும்? அதாவது பூமியானது ஒரு பொருளின் மீது கொடுக்கக்கூடிய முடுக்கமானது எவ்வளவு, அதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த பூமியானது இந்த ஆப்பிள் மேலே கண்டிப்பாக ஒரு முடுக்கத்தை கொடுக்கணும். அந்த முடுக்கத்தினால தான் இந்த ஆப்பிள் பூமியை நோக்கி கீழே விழுகுது. Now what is the acceleration produced by the earth on the apple? பூமி இந்த ஆப்பிள் மீது கொடுக்கக்கூடிய முடுக்கமானது எவ்வளவு? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அது எவ்வளோ? அதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ கவனிக்கலாம், எந்த ஒரு பொருளுமே மூவ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாமல் அந்த பொருள் என்ன ஆகாது, மூவ் ஆகும். அன்லெஸ் அதர்வைஸ் அ ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட், த ஆப்ஜெக்ட் வில் நாட் மூவ். நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா அதுதான் சொல்லுது. ஒரு ஆப்ஜெக்ட்டு தன் நிலையிலிருந்து தானே மாறாது. இட் வில் நாட் மூவ் ஆர் இட் நாட் ஸ்டாப் பை இட் செல்ஃப் அன்லெஸ் அதர்வைஸ் அ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் இட். ஒரு பொருளின் மீது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருள் தன் நிலையிலிருந்து மாறாது. அது நிற்கவும் செய்யாது, அல்லாட்டி அது நம்மளால் நகர்த்தவும் முடியாது. இப்போ இந்த ஆப்பிள் நகருது அப்படின்னு வச்சுக்கலாம். இது நகர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது, கீழே பூமியை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போ நகர்றதுனால கண்டிப்பாக அது மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த ஆப்பிள் இன்டு த ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ்ட். இப்போ அதை தான் நம்ம நார்மல் ஃபோர்ஸ் எழுதுவோம். நியூட்டனுடைய செகண்ட் லா பிரகாரம் ஃபோர்ஸ் அப்படின்றது மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூட்டனுடைய செகண்ட் லாவையும் நியூட்டனுடைய கிராவிடேஷ்னல் லாவையும் நம்ம முதவே படிச்சிருக்கோம். கிராவிடேஷ்னல் லா, எவ்ரி ஆப்ஜெக்ட் இன் த யூனிவர்ஸ் அட்ராக்ட்ஸ் எவ்ரி அதர் ஆப்ஜெக்ட் வித் எ ஃபோர்ஸ் which is directly proportional to the product of the masses and inversely proportional to the square of the distance. அப்படி நம்ம முதவே பார்த்துருக்கோம். பூமியில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொள்ளுகின்றன. அது ஈர்த்து கொள்ளும் பொழுது அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ரெண்டினுடைய நிறைகளை நம்ம மல்டிப்ளேட் பண்ணி அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அதனுடைய டிஸ்டன்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணனா கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இப்போது இந்த நியூட்டனுடைய செகண்ட் லாவையும் நியூட்டனுடைய கிராவிடேஷ்னல் லாவையும் ஆஃப் அட்ராக்ஷன், நியூட்டனுடைய கிராவிடேஷ்னல் லா ஆஃப் அட்ராக்ஷனையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி ஜி அப்படின்றது எவ்வளோ ஆக்ட் ஆகும் இது மேலே, வாட் வில் பி the gravity acting on the apple to come down. இந்த ஆப்பிள் கீழே வர்றதுக்கு எவ்வளோ கிராவிட்டி ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போது அந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான வேரியபிள்ஸ் என்னென்ன அப்படின்னா, பூமியினுடைய மாஸ் எவ்வளோன்னு சொல்லி தெரியணும். த மாஸ் ஆஃப் த எர்த் இஸ் 5.972 into 10 to the power of 24 kg. It is 10 to the power of 24. Very important. பூமியினுடைய நிறை மிக பெரியது. It is of the order 10 power 24 kg. மாஸ் ரொம்ப பெருசு. 5.972 into 10 power 24. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா 6 into 10 power 24 அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 6 into 10 to the power of 24 kg. அதே ரேடியஸ் ஆஃப் த எர்த்
அப்போது எர்த்தினுடைய ரேடியஸ் சர்ஃபேஸ் வரைக்கும் அதனுடைய சென்டர்லேருந்து எர்த்தினுடைய ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னா இதுதான் சி லெவல் நம்ம வச்சுக்கலாம். சி லெவல் சி லெவல் கடல் மட்டம். இப்போ நம்ம இருக்கிறது தான் கடல் மட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். இப்போ சி லெவல் அப்போது எர்த்தினுடைய சென்டர்லேருந்து இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நம்ம ரேடியஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேடியஸ் ஆஃப் த எர்த் எவ்வளோ அப்படின்னா 6.36 இன்ட்டு 10⁻³ கிலோமீட்டர். இப்போ 6360 கிலோமீட்டர். இப்போ 6.36 1000 மல்டிப்ளை பண்ணோன்னா 6360 கிலோமீட்டர் தூரத்தில் அதனுடைய ரேடியஸ் இருக்குது. அதை நம்ம வேறு சிம்பிளாக எப்படி எழுதலாம்? 6.36 இன்ட்டு 10⁻6 மீட்டர் அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இந்த இடத்துல ஜி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இது ஆக்சலரேட்டட் கீழே வரும். அப்போது சர்ஃபேஸில் ஜி எவ்வளோ இருக்கும்? வாட் வில் பி த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். அப்போது ஆக்சலரேட்டன் டியூ டு கிராவிட்டி, பூமி ஒரு பொருளின் மீது கொடுக்கக்கூடிய முடுக்கமானது எவ்வளவு சர்ஃபேஸில், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையானது ரெண்டு ஃபார்முலா. ஒன்று வந்து நார்மல் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா, நியூட்டனுடைய செகண்ட் லா. நியூட்டன் செகண்ட் லாவில் வச்சு நம்ம எழுத போகிற இந்த ஈக்குவேஷன். ஸோ ஃபோர்ஸ் ஆன் த ஆப்பிள், force on the apple, there will be a force on the apple, because of that only it is falling down. இந்த ஆப்பிள் மேலே ஒரு ஃபோர்ஸ் இல்லாமல் அந்த ஆப்பிள் கீழே தானாகவே விழுகாது. அப்போது ஃபோர்ஸ் இருக்கணும் அப்படின்னா அதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா, நார்மலாக ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இப்போ மாஸ் ஆஃப் த ஆப்பிள் இன்ட்டு த acceleration due to gravity. So that is acceleration due to gravity. So mass of the apple acceleration due to gravity ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த ஆப்பிள் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது நமக்கு எஃப் கிராவிட்டி எழுதணும். நியூட்டனுடைய லா ஆஃப் கிராவிடேஷன் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன் நம்ம இங்கே எழுதிக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு கேபிட்டல் ஜி. இந்த கேபிட்டல் ஜிங்கிறது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஜி இன்ட்டு மாஸ் ஆஃப் த எர்த், மாஸ் ஆஃப் த எர்த் இன்ட்டு மாஸ் ஆஃப் த ஆப்பிள், மாஸ் ஆஃப் த ஆப்பிள். மாஸ் ஆஃப் த எர்த்தையும் மாஸ் ஆஃப் த ஆப்பிளையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி ரேடியஸ் ஆஃப் த எர்த் டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் இந்த டிஸ்டன்ஸை நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஸோ திஸ் வில் பி அ வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ். பாருங்கள், இது கிலோமீட்டரில் இருக்குது. கிட்டத்தட்ட 6360 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆப்பிள் வந்து ஒரு 10 மீட்டர் மேலே இருக்கலாம், ஒரு 15 மீட்டர் மேலே இருக்கலாம். அப்போது இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இது திஸ் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த ஆப்பிள். இந்த ரேடியஸ் ஆஃப் த ஆப்பிளையும் இந்த டிஸ்டன்ஸையும் நம்ம இதோட கூட்டணும் ஆக்சுவலாக. அப்போ தான் நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஆக்சுவலாக இங்கே டோட்டல் டிஸ்டன்ஸ் தான், டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் தான் போடணும். ஆனால் இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஆப்பிள் இந்த சர்ஃபேஸ் மேலேயே இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பூமி இருக்குது, இந்த சர்ஃபேஸ் மேலே ஒரு ஆப்பிள் இருக்குது. இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். இப்போது இந்த இடத்துலையே ஒரு ஆப்பிள் இருக்கிறதா நம்ம வச்சுக்கோம். ஒரு 10-15 மீட்டர் மேலே இருக்குதுன்னு சொல்லி வைக்காமல் இந்த இடத்துலையே அந்த சர்ஃபேஸ்லேயே அந்த ஆப்பிள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப ஸ்மால், அதனால் இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணலாம். இப்போ ரேடியஸ் ஆஃப் த எர்த்தினுடைய டிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம ஈக்குவேஷனுக்கு எடுத்துக்கிறோம். ரேடியஸ் ஆஃப் த எர்த் ஸ்கொயர், தட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்பிள் அண்ட் த எர்த். யூ ஹேவ் டு டேக் திஸ் ஆல்சோ. இந்த டிஸ்டன்ஸையும் நம்ம கேல்குலேட் பண்ணி எடுத்துக்கணும். பட் இது வந்து ரொம்ப ஸ்மால் டிஸ்டன்ஸுங்கிறதுனால இதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை மட்டும் எடுத்துக்கிறோம். சரி, இப்போ பாருங்கள், இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். இதுவும் ஃபோர்ஸ் தான், இதுவும் ஃபோர்ஸ் தான். இப்போ ரெண்டுமே ஃபோர்ஸாக இருக்கிறதுனால
ஃபோர்ஸுக்கான ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவேட் பண்ணிடுறோம். மாஸ் ஆஃப் த ஆப்பிள் into the gravity g, acceleration due to gravity g. Mass of the apple into acceleration due to gravity g is equal to g into mass of the earth into mass of the apple divided by radius of the earth square. சரி கவனிங்க. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் மாஸ் ஆஃப் த ஆப்பிள் கேன்சல் ஆயிரும், மாஸ் ஆஃப் த ஆப்பிள் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆப்ஜெக்டினுடைய மாஸ் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. ஆப்ஜெக்டினுடைய மாஸை இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு அதை நம்ம கேல்குலேஷனில் கொண்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வந்து இந்த ஆப்பிள் வந்து ஒரு 500 கிராம்ஸ் இருக்கலாம், அல்லாட்டி ஒரு பெரிய ஒரு பால், ஒரு 1 kg இருக்கக்கூடிய ஒரு பாலாக இருக்கலாம், அல்லாட்டி ஒரு 2 kg ஆப்ஜெக்ட் எப்படி வேணா இருக்கலாம். அல்லாட்டி நான் வந்து ஒரு 10-15 மீட்டர்லேருந்து கீழே குதிக்கிறேன், அல்லாட்டி தண்ணியில் டைவ் அடிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம டைவ் அடித்து கீழே ஏன் விழுகிறோம் அப்படின்னா கிராவிட்டி நம்ம மேலே ஆக்ட் ஆகுது. கிராவிட்டி ஆக்ட் ஆகுறதுனால தான் நம்ம கீழே போகிறோம். அப்போது இந்த கிராவிட்டி நம்ம ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கால்குலேட் பண்ணும் பொழுது நமக்கு என்னென்ன தான் தேவை அப்படின்னா இந்த ஜிங்கிற கான்ஸ்டன்ட் கண்டிப்பாக தெரியணும், மாஸ் ஆஃப் த எர்த் எவ்வளோன்னு சொல்லி தெரியணும், ரேடியஸ் ஆஃப் த எர்த் எவ்வளோன்னு சொல்லி தெரியணும். இந்த 3 வேல்யூ தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக சி லெவலில் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். Very quickly, let us calculate what will be the acceleration due to gravity at sea level. இப்போ sea levelல g எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலா தெரியும், g அப்படின்றது தான் acceleration due to gravity. g is equal to g into mass of the earth divided by radius of the எர்த் ஸ்கொயர். இந்த ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இந்த ஜிங்கிறது கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட். ஸோ அடிக்கடி கிரேட் 9 இல்லாட்டி 10ல் இந்த கொஷின் கேட்கும்போது இந்த ஜிக்கும் இந்த ஜிக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, பூமி ஒரு பொருளின் மீது கொடுக்கக்கூடிய முடுக்கம். இந்த ஜிங்கிறது யூனிவர்சல் கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட். இதனுடைய மதிப்பு வேறு, இதனுடைய மதிப்பு வேறு. அதுதான் எவ்வளோன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம பாருங்கள், இப்போ ஜி வேல்யூ எவ்வளோ, ஜி அப்படின்றது இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஜி கான்ஸ்டன்ட்னுடைய வேல்யூ தெரியணும். நம்ம முன்னாடியே மொதல் லெக்சர்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஜினுடைய வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6.673 into 10 to the power of -11. இதனுடைய யூனிட் எவ்வளோ அப்படின்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர், கிலோகிராம் -2. மாஸ் ஆஃப் தி எர்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா மாஸ் ஆஃப் தி எர்த் 5.972 into 10 to the power of 24 kg. மாஸ் ஆஃப் த எர்த், இந்த வேல்யூவும் தெரியணும், இந்த வேல்யூவும் தெரியணும். அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் த எர்த்தினுடைய வேல்யூவும் தெரியணும். ரேடியஸ் ஆஃப் த எர்த் 6.36 into 10 to the power of 6 meter. 10 to the power of 6 மீட்டர் எழுதுவோம். இங்கே ஸ்கொயர் இருக்குது, அதனால் ஸ்கொயர் போடுறோம். அப்போ மீட்டருங்கிறது ஸ்கொயர் ஆச்சுன்னா மீட்டர் ஸ்கொயர் ஆயிரும். ஓகே, இப்போ பாருங்கள், அடுத்தது வேல்யூ அப்படியே எழுதலாம். 6.673 into 10 to the power of -11. 6.673 into 10 to the power -11 into Newton meter square divided by kilogram -2 இருக்குது, kilogram square எழுதுறேன். kilogram square into 5.972 into 10 to the power 24 kg.
இப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். டிவைடட் பை 6.36 into 6.36, ஏன்னா 6.36 தான் ஸ்கொயர், அதனால் 6.36 into 6.36 into 10 to the power of 10 power 6 ஸ்கொயர் பண்ணால் 10 power 12, 10 to the power of 12 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கிலோகிராம் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டா இங்கே ஒரு கிலோகிராம் பேலன்ஸ் இருக்கும். மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதனுடைய வேல்யூ எல்லாமே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஓகே, ஜியினுடைய வேல்யூ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, இதை நம்ம இதெல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா 6.673 இன்ட்டு 10 to the power இன்ட்டு இந்த வேல்யூ எழுதிடலாம் 5.972 இன்ட்டு 10 to the power -11 இன்ட்டு 10 to the power 24 divided by 6.36 into 6.36 into 10 to the power 12 இங்கே கீழே இருக்குது, 10 power 12 இருக்குது. இது மேலே போயிடுச்சு அப்படின்னா 10 power -12 ஆயிரும். 10 to the power -12. ஓகே, ஸோ இப்போ எல்லாம் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சால்வ் பண்ணணும். இதை தனியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.98 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். 0.98. இங்கே பாருங்கள், -12 -11 -23, இங்கே ஒரு 24 இருக்குது. அப்போது 10 to the power 1 கிடைக்கும். 10 to the power 1. இங்கே பேலன்ஸ் இருக்கக்கூடிய யூனிட்டு நியூட்டன் per kilogram. இப்போ நியூட்டன் per kilogram, நியூட்டன் அப்படின்றது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். அப்போது மாஸுக்கு கிலோகிராம், ஆக்சலரேஷனுங்கிறது மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். இதுதான் யூனிட். இப்போ நியூட்டன் அப்படின்ற யூனிட்டை நம்ம கிலோகிராம் இன்ட்டு மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போது அதனுடைய யூனிட் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதை வந்து 0.98 இருக்குது, 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9.8 கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் டிவைடட் பை கிலோகிராம். இப்போது இந்த கிலோகிராம், ஸோ தட் வில் பி, ஸோ கேன்சல் பண்ணிடலாம். இப்போது த வேல்யூ வில் பி, ஜியினுடைய வேல்யூ அட் சி லெவல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 9.8 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். 9.8 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் ஜி அட் சி லெவல். இதுதான் ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. கால்குலேட் த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்மகிட்ட கேட்டாங்கன்னா நமக்கு தெரிய வேண்டியது 3 வேல்யூ. ஒன்று மாஸ் ஆஃப் த எர்த் எவ்வளோன்னு தெரியணும், இன்னொன்று ரேடியஸ் ஆஃப் த எர்த்தினுடைய வேல்யூ எவ்வளோன்னு தெரியணும், இன்னொன்று கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னுடைய வேல்யூ தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சு அதனுடைய யூனிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த ப்ராப்ளத்தை போட்டுடலாம். ஸோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் வெரி what to tell, it is the most important concept which everybody should know. இப்போ நம்ம சி லெவலில் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லலாம் நமக்கு சொல்ல
தெரியணும், ஜியினுடைய வேல்யூ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ப்ராப்ளத்தில் இந்த 9.8க்கு பதிலாக 10 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எல்லா ப்ராப்ளத்துலையும் அவங்களே சம்டைம்ஸ் வேல்யூ கொடுப்பாங்க. இப்படி கொடுக்கலன்னா நம்ம இந்த வேல்யூவை போட்டு நம்ம ஃபர்தர் ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணணும். ஐ ஹோப் தட் இந்த கிளாஸில் நம்ம ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி நான் என்ன, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதனுடைய வேல்யூ எவ்வளோ சார்